அந்த நரக வேதனையில் இருக்கிறவனுக்கு தாகம் உச்சகட்டத்திற்கு சென்று அவனால் அதை உணர முடியாத ஒரு நிலையில் அதை குடித்து விடுவான். அல்லாஹ் சொல்கிறான், குடித்து விட்டால் அது அவனுடைய வயிற்றுக்குள் சென்று அவருடைய குடல்களை எல்லாம் அது துண்டு துண்டாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று இந்த உடம்பிலிருந்து வடியக்கூடிய ஊனம் இருக்கிறது. நெருப்பில் போட்டு அவனுடைய தோலை நெருப்பில் போட்டு அவனை பொசுக்கும் போது அவனுடைய தோல் எல்லாம் கருகி அந்த உடம்பிலிருந்து சீழும் இரத்தமும் வடியும். அதை அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சேவ் பண்ணுவான். அது நரகத்தில் ஒரு செட்டப் இருக்கும். அது போய் ஒரு வாதியாக ஒரு ஓடையாக மாறும். இந்த மனிதன் பசிக்கிறது என்று கத்துகிற போதெல்லாம் அந்த ஓடையில் இருந்து இவனுக்கு சீல் கொடுக்கப்படும். நம்ம பாஷையில் சொல்ற சேல், இரத்தமும் சேலும் கலந்து அந்த பானம் அவனுக்கு கொடுக்கப்படும். பசியின் அகோரத்தில் இருக்கிற இந்த மனிதன் அதை குடிப்பான். குடித்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதை அவன் விழுங்க பார்ப்பான், விழுங்க முடியாது. பசியினால் வாய்க்குள் ஊற்றி விடுவான் அந்த சேலையும் இரத்தத்தையும், அதை விழுங்க பார்ப்பான், அவனால் விழுங்க முடியாமல் இருக்கும். யஅதீஹில் மௌத்து மின் குல்லி மகான், அந்த நேரத்தில் வாய்க்குள் இரத்தத்தையும் சீலையும் வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு எல்லா இடங்களிலிருந்து மௌத் வரும். வமா ஹுவ பிமையித், ஆனால் மௌத்தாக மாட்டான். நரகத்துக்குள்ள மௌத் என்பது கிடையாது.